ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அடுத்து நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாம் வேற வரப்போகுது. எல்லாரும் சூப்பரா படிச்சு, சூப்பரா மார்க் எடுங்க. உங்க பர்த்டே செலிப்ரேஷனும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்க நெனைப்பீங்க. உங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இப்படி ரெடி பண்ணணும், அப்படி ரெடி பண்ணணும், இந்த தீம்ல வேணும், இந்த வால்பேப்பர்ன்னு வேணும்னு நெனைப்பீங்களா? அதே மாரி இப்பயும் ஒரு ராஜாக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க போகுது. அங்க ஒரு ஊர்ல மக்கள் எல்லாம் சலசலன்னு ஓடிக்கொண்டே இருந்தாங்க. என்னன்னு தெரியுமா? ஒரு ராஜாக்கு பர்த்டே செலிப்ரேஷன். அதனால அவங்க வேக வேகமா அரண்மனையில போய் ராஜா பர்த்டே செலிப்ரேட் பண்றத பார்க்கணும்னு போயிட்டு இருந்தாங்க. போய் அங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. உடனே அங்க ராஜா அங்க வேலை பார்க்குறவங்கட்ட, "இந்த அரண்மனையில என்ன பொருட்கள் வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க" அப்படின்னாங்க. உடனே அங்க இருக்கிற வேலைக்காரங்கலாம் ஒவ்வொரு பொருளா எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ராஜாக்கு பக்கத்துல விசிறி வீசிட்டு இருந்தவர் மட்டும் ஒரு பொருள எடுக்காம ராஜாக்கு விசிறியே வீசிட்டு இருந்தாரு. ராஜா அந்த வேலைக்காரர பார்த்து, "என்ன உனக்கு எதுவும் வேணாமா?" அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த விசிறி வீசுறவரு அந்த விசிறிய கீழ வச்சுட்டு வேக வேகமா போய் ராஜாவ கட்டி பிடிச்சாரு. உடனே அந்த ராஜா கேட்டாரு, "ஏன் என்ன போய் கட்டி பிடிக்கிற? என்னை விட்டு தள்ளி போ" அப்படின்னாரு. உடனே அந்த வேலைக்காரர் சொன்னாராம், "ராஜா நீங்க தான் சொன்னீங்க அந்த அரண்மனையில இருக்கிற என்ன வேணாலும் எடுத்துக்கலான்னு. எனக்கு நீங்க தான் வேணும்" அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ராஜா சொன்னாராம், "நீ எதையும் எதிர்பார்க்காம என்னையே உனக்கு வேணும்னு கேட்டதுனால இந்த அரண்மனையே உனக்கு தான்" அப்படின்னு சொன்னாராம். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏசப்பாவ சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா மாறிடும் குட்டீஸ். ஸோ உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏசப்பாவ சூஸ் பண்ண ரெடியா? இப்பயே ஒரு வசனம் கேட்போமா ஃப்ரெண்ட்ஸ்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். மத்தேயு 6:33. இப்பயே ஒரு பாட்டு கேட்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட்டா நீ இயேசுவ தேடு, பெஸ்ட்டாமே எல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டாவே இயேசுவ தேடு, பெஸ்ட்டாவே எல்லாம் கிடைக்கும். உலகத்துக்காக வெறும் நன்மைக்காக இயேசுவ நீ தேடாத தம்பி. உலகத்துக்காக வெறும் நன்மைக்காக இயேசுவ நீ தேடாத தங்கா. முழு உள்ளத்தோடு தேடிடு, முழு மனதோடு தேடிடு, அப்போ உனக்கு எல்லாமே கூட தருவாரு. முழு உள்ளத்தோடு தேடிடு, முழு மனதோடு தேடிடு, அப்போ உனக்கு எல்லாமே கூட தருவாரு. ஃபர்ஸ்ட்டா நீ இயேசுவ தேடு, பெஸ்ட்டாவே எல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டா நீ இயேசுவ தேடு, பெஸ்ட்டாவே எல்லாம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னும் ஒரு அழகான ஸ்டோரியோட உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர் லவ்லி. பாய்.